அந்த ஒரு நடனம்தான் மொத்த படத்தையும் காப்பாத்த போறதா முழுமையா நம்பினார் தயாரிப்பாளர். அந்த இருபெரும் அழகிகளும் தனித்தனியா ஆடினாலே தியேட்டர்கள் திருவிழா ஆகும். ஒன்னா ஆடினா கேட்கவா வேண்டும்? ரசிகர்களுக்கு கொண்டாட்ட தீபாவளி தான். ஸ்டண்ட் காட்சிகளுக்கு கூட செலவழிக்காத தொகையை நடனத்திற்கு செலவழிச்சாரு தயாரிப்பாளர். அத்தனை பெரிய செட் போடப்பட்டது. ஆரம்பத்தில் கதையில் இப்படி ஒரு நடனமே இல்லை. திடீர்னு வந்த யோசனையை அப்படியே செல்லுலாய்டில் படம் பிடிக்கணும்னு நினைச்சார் இயக்குனர். இந்த நடனத்துக்காகவே பிரத்யோகமா வட இந்தியாவில் இருந்து டான்ஸ் மாஸ்டர் வரவழைக்கப்பட்டார். கிளாசிக்கல் பரதநாட்டியம் தான், ஆனால் அதை கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி நடனத்தில் பெப்பேத்தினா ரசிகர்கள் கிறங்கி போவாங்கன்னு சரியாகவே கணிச்சாரு டான்ஸ் மாஸ்டர். அந்த இரண்டு பெரும் நடிகைகளுக்கும் நாட்கணக்கில் டான்ஸ் ரிஹர்சல் தரப்பட்டது. சலிக்காமல் தினமும் புது புது ஸ்டெப்புகளை போட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை. எந்த நேரமும் எந்த கணமும் ஷூட்டிங் நடக்கலாம், ரெடியா இருங்க கண்டிப்பா சொல்லிட்டாரு தயாரிப்பாளர். படப்பிடிப்பு நாள் வந்தது. படப்பிடிப்புக்கு தயாராக இருந்த ஸ்டூடியோவுக்குள் இரண்டு பேரும் முழு மேக்கப்புடன் நுழைந்தபோது அத்தனை கண்களும் சொக்கி போயின. வானத்தில் இருந்து வந்த தேவதை போல ஜொலிச்சாங்க அந்த இருபெரும் அழகிகளும். பாடல் ஒலிக்க நடனம் தொடங்கியது. நடப்பது வெறும் ஷூட்டிங் தானா அல்லது உண்மையாகவே இவர்களுக்குள் நடக்கும் நடன யுத்தமா? பார்த்தவர்கள் பிரமித்து போய் கேட்டார்கள். ஒவ்வொரு மூமெண்டிலும் அனல் தெரித்தது. மொத்தம் 16 நாட்கள் நடந்தது ஷூட்டிங். காலில் உதிரம் வரும் வரை ஆடி தீர்த்தார்கள். இப்போது கதைப்படி ஒருவர் தோத்தாக வேண்டும். நான் தோற்பதாக இருந்தால் அப்படியே கிளம்பிடுறேன், எனக்கு இந்த படமே வேண்டாம் சொல்லி வைத்தது போல இரண்டு பேரும் முரண்டு பிடித்தார்கள். என்ன செய்வதுன்னு தெரியாம விழிச்சு நின்னாரு இயக்குனர். 2 நாட்கள் ஷூட்டிங்கையே நிறுத்திவிட்டார். கடைசியாக இயக்குனர் எடுத்த அந்த முடிவு எல்லா தரப்பையும் சமாதானப்படுத்தியது. தமிழ் சினிமா வரலாற்றில் தவிர்க்க முடியாத நடனமாக அந்த நடனம் மாறியது. அப்படி இயக்குனர் செய்த சமாதானம் என்ன? யார் அந்த நடிகைகள்? என்ன படம்? தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. வஞ்சிக்கோட்டை வாலிபன் எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்ட ஆக்ஷன் கதை. சீனுக்கு சீன் வாள் சண்டை தூள் பறக்கணும்னு திட்டமிட்டிருந்தாரு எஸ்.எஸ். வாசன். எம்ஜிஆருக்கும் வஞ்சிக்கோட்டை வாலிபனாக பவனி வர ஆசைதான். ஆனால் நாடோடி மன்னன் அவரை வேற எங்கேயும் நகர விடல. நாடோடி மன்னனுக்காகவே வஞ்சிக்கோட்டை வாலிபன் வாய்ப்பை நழுவ விட்டாரு எம்ஜிஆர். இப்போது எஸ்.எஸ். வாசனுக்கு அமைந்தது ஜெமினி கணேசன் தான். காதல் மன்னன். அவரை வச்சு ஆக்ஷன் படம் எடுத்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கடும் குழப்பத்தில் இருந்தாரு எஸ்.எஸ். வாசன். வேறு வழி இல்லை. படத்தின் வேலைகள் அசுர வேகத்தில் நடந்தது. வஞ்சிக்கோட்டை வாலிபன் காதல், வீரம், வன்மம், நகைச்சுவை, சோகம் என்று ஒரு அக்மார்க் மசாலா சினிமாவுக்கான அனைத்து விஷயங்களும் கொண்ட படம். இத்திரைப்படம் இந்தியில ராஜ் திலக் என்ற பெயரில் வெளியானது. படத்தின் போது கடும் யோசனையில் ஆழ்ந்தார் எஸ்.எஸ். வாசன். அற்புதமான 2 நாட்டிய பேரொளிகள் இருக்கும்போது ஏன் ஒரு போட்டி நடனத்தை காட்சிப்படுத்த கூடாதுன்னு நினைச்சார் எஸ்.எஸ். வாசன். அதை செயல்படுத்த மும்பரமா தயாரானார். அந்த இருபெரும் நாட்டிய இமயங்கள், ஒருவர் பத்மினி, இன்னொருவர் வைஜெயந்திமாலா. வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்று சொன்னதுமே அத்திரைப்படம் பார்த்தவர்கள் மனதில் தோன்றுவது சபாஸ், சரியான போட்டி என்ற வீரப்பாவின் வெண்கல குரல்தான். இப்படத்தில் பல சுவையான பாடல்கள் இருந்தாலும் இன்று வரை இதன் அடையாளமாக விளங்குவது கண்ணும் கண்ணும் கலந்து உள்ளம் கொண்டாடுதே பாடல்தான்.
இந்த பாடல் படமாக்கப்பட்ட போது நடந்த சம்பவங்கள்தான் வீடியோ தொடக்கத்தில் சொல்லப்பட்டது. பத்மினியின் பரத அசைவுகளும் வைஜெயந்தி மாலாவின் காமரசம் ததும்பும் தாண்டவமும் முடிந்தவரை முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் 2 நாயகிகள் என்றாலே இது போன்றதொரு பாடல் உண்டா என்றும் கேட்கும் வழக்கத்தையும் உருவாக்கியிருந்தார் எஸ். வாசன். போட்டி பாடல் என்றால் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இப்பாடலை தவிர்த்துவிட்டு வேறு படைப்புகளை சிந்திக்க முடியாது. ஆடை அணிகலன்கள், நடன அசைவுகள், கேமரா கோணங்கள் என்று பல விஷயங்கள் பத்மினி மற்றும் வைஜெயந்தி மாலாவின் அழகை ரசிகர்கள் மனதில் பதிய வைக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஹீராலால் கோரியோகிராஃபி செய்த இப்பாடல் 1 மாதம் படமாக்கப்பட்டது. தமிழ் பதிப்பில் வீரப்பா ஏற்ற வேடத்தை இந்தியில் பிரான் ஏற்றிருந்தார். ஸ்டைலிஷான வில்லன் என்ற இமேஜ் அவருக்கு இருந்தாலும் ஆப்னி பாத் என்று அவர் சொல்வது சபாஸ், சரியான போட்டி என்பதற்கு ஈடாகவில்லை. இந்தி ரசிகர்கள் அதனை ஒரு பஞ்சாக கொண்டாடவும் இல்லை. பின்னாட்களில் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போது வீரப்பாவின் குரல் போல தன் குரல் கம்பீரமானது இல்லை என்று பதில் சொன்னார் பிரான். தனது கவர்ச்சியான தோற்றத்தால் தமிழ் ரசிகர்களை கிரங்கடித்த பத்மினி இப்படத்தில் பெரும்பாலும் சாந்தம் தவழ வலம் வருவார். மாறாக வைஜெயந்தி மாலாவின் சிறு அசைவில் கூட சிங்காரம் தாண்டவமாடும். அவரது அறிமுகம் கூட அரண்மனை குளத்தில் குளிப்பதில் இருந்துதான் தொடங்கும். கர்வத்தையும் கோபத்தையும் தாண்டி அவரது க்ளோஸ்அப் காட்சிகள் ரசிகர்களை சுண்டி இழுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பொலிவான தோற்றத்தில் ஜெமினியை கண்டதும் கண்களில் பரவசத்தை காட்டுவதாகட்டும், ராஜா மகள் பாடலில் ஒய்யாரமான அசைவுகளின் மூலமாக காதலை வெளிப்படுத்துவதாகட்டும், வைஜெயந்தி மாலாவிடம் ததும்பும் கவர்ச்சி அக்கால நாயகிகள் எவரும் வெளிப்படுத்தாதது, இன்று வரை எவரும் பிரதி எடுக்க முடியாதது. இன்றைய தேதியில் பத்மினி, வைஜெயந்தி மாலா இருவரும் பேன் இண்டியன் ஸ்டார்ஸ். பாடல் நீளமாகவும் இருவருக்கும் பெரும் சவாலாகவும் இருந்தது. இத்தனை நீளமான பாடலாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு கொஞ்சமும் போரடிக்க கூடாது, கண்டிப்பாகவே சொல்லிவிட்டார் எஸ். வாசன். பாடல் டெம்போவும் பெப்பும் கடைசி வரை குறையாமல் பார்த்து கொண்டார் டான்ஸ் மாஸ்டர் ஹீராலால். என்னதான் மெனக்கெட்டாலும் எஸ். வாசனை திருப்திப்படுத்துவது அத்தனை கடினம். நல்லா வந்திருந்த டேக்கை கூட மீண்டும் மீண்டும் எடுத்தாரு. அத்தனை பெரும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் 2 பேரும் ஒரு இடத்தில் ஆடுவது போலத்தான் பார்க்கிற நமக்கு தோன்றும். ஆனால் தனித்தனியா செட்டுக்களில் தொடர்ந்து 13 நாட்கள் ஆடி தீர்த்திருக்கிறார்கள் பத்மினியும் வைஜெயந்தியும். இதன் பிறகு 5 நாட்கள் இருவரும் சேர்ந்து ஆடும் ஷாட்கள் படமாக்கப்பட்டுள்ளன. மயில் போல முட்டி போட்டு ஆடி வரும் காட்சியில் பத்மினிக்கு முட்டி பெயர்ந்து ரத்தம் கொட்டியது. சட்டென நிறுத்திவிட்டால் இதுபோன்ற அசைவுகள் இனி வராது என நினைத்த பத்மினி வலியுடன் ஆடினார். மொத்த பாடலும் முடிய அப்பாடா என இருந்தது இருவருக்கும். ஆனால் அப்போதுதான் புது பூகம்பம் எழுந்தது. கதைப்படி ஒருவர் தோற்றாக வேண்டும். இந்த நடன யுத்தத்தை படம் என்பதை தாண்டி பர்சனலாக எடுத்துக்கொண்ட இருவரும் நடனத்தில் தோற்பதாக இல்லை. கடைசியில் உச்சபட்சமாக 2 பேரும் கையை பிடித்து சுத்தும் போது ஜெமினி கணேசன் விளக்கை அணைத்துவிட நடன போட்டி டிராவில் முடிந்ததாக காட்சி பார்வையாளர்களுக்கு கடத்தப்படும். தமிழ் சினிமாவால் ரீக்ரியேட் பண்ண முடியாத ஆகப்பெரும் நடனமாக காலத்தை வென்று நிற்கும் அந்த பாடல் ஓர் வரலாற்று பொக்கிஷம்தான்.